தல அஜித் அவருடைய நடிப்பில் அண்மையில் வெளியாகி இருந்த படம் தான் குட் பேட் அக்லி. இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். படத்துடைய கதைக்களம் மும்பையில் 2008 ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஃப்ரேம் காட்டியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் ட்ராகன் இஸ் த பேக் அப்படின்ற மாதிரி லெட்டர் ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணி இந்த அம்மா கையில் வச்சுருப்பாங்க. அந்த டிராஃப்ட்டுக்கு மேலே டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 2010 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கதைக்களம் மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா 2008 தான் ஸ்டார்ட் பண்ணதான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த ஒரு லெட்டர் ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2010 அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ரெடின் கிங் கிஸ்லி இவருடைய அந்த நெத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தழும்பு இருக்கும். இந்த தழும்பு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் காட்டும்போது கொஞ்சம் பெருசு சிறுசு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தழும்பு இருந்துச்சு இல்லையா, அந்த தழும்பு எதுவுமே இல்லாத போலவே இவரை காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் இவரை இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல போட்டிருக்கக்கூடிய இவர் அடிச்சிருப்பாரு. இவர் அடிச்சு கீழே விழுந்திருக்கும் போது இவர் நெத்தியில பார்த்தோம் அப்படின்னா காயம் இருக்கும், கன்னத்துல காயம் இருக்கும், மூக்குல காயம் இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்குது போல இருக்கும். ஆனா இந்த காயத்தை பார்த்தோம் அப்படின்னா திரும்ப காட்டும் போது லேசா கோடு மட்டுமே இருக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. மொதல் அந்த காயம் இருந்ததுக்கும் இப்போ அவங்க காயத்தை காட்டுறதுக்குமான வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். ஏகேவை 2008 தான் மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணதான் காட்டியிருப்பாங்க படம் ஆரம்பித்த உடனே 2008. ஆனால் ஏகே பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் பல வருஷம் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ரிலீஸ் ஆர்டர் காப்பியில் பார்த்தோம் அப்படின்னா 2010 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரை 2008 அரெஸ்ட் பண்ணிட்டு 2010 எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 18 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ரிலீஸ் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2010 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டும்போது 2008 மும்பை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரேமில் ஏகே நிற்கும் போது இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரியரை இழுத்துட்டு வருவார். ஆனால் ஏகேவுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான டேபிளுமே இருக்காது. இவர் அந்த கேரியரை இழுத்துட்டு போய் ஏகே முன்னாடி வைக்கும்போது மட்டுமே அந்த இடத்துல ஒரு டேபிள் பார்த்தோம் அப்படின்னா செட் பண்ணியிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல டேபிள் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி த்ரிஷா நடந்து வரும்போது அவங்களுடைய ரைட் ஹேண்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் ஒன்று பிடிச்சி அழுதுகிட்டே நடந்து வரது போல இருக்கும். திடீர்னு ரைட் ஹேண்டில் இருந்த அந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு மாறி இருக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏகே அவருடைய மகனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது அவன் மகனுடைய அந்த கண்ணை அதுக்கப்புறம் அந்த வாய்கிட்ட உதட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காயம் கிட்டத்தட்ட ஆறி இருக்கிறது போல தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா காயம் ரொம்பவே ட்ரையாக தான் இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சீன் கண்டினியூ ஆக பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்னத்துலலாம் காயம் ட்ரையாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே அப்போ தான் அடிப்பட்டது போலவே காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த உதட்டு பக்கத்துலலாம் காயம் இருந்துச்சு இல்லையா, அந்த காயம் எல்லாமே இல்லாதது போலவே லேசாக மட்டுமே அந்த இடத்துல ரத்தக்கரை இருக்கிறது போல தான் தெரியும். அது ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் இந்த ஃப்ரேமில் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் கன்னத்தில் மட்டும் காயம் அப்போ தான் பட்டது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஏகே அவருடைய பையனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவரை பார்த்தோம் அப்படின்னா செல்லில் அடைச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அந்த கன்னத்தில் ரத்த காயம் அப்பப்பட்டா எப்படி இருக்கும் அப்படியே இருக்குது போலவே காட்டியிருப்பாங்க. அது ட்ரையாவது ஆகணும்ல, அதுவும் ஆகலை. இந்த கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா, இவருக்கு எய்த்தாப்புல 2 பாட்டில் இருக்கும், பீர் பாட்டில் மாதிரி. அந்த 2 பாட்டிலுமே பார்த்தோம் அப்படின்னா எம்டி பாட்டிலாக இருக்கும். இவரை பின்னாடி இருந்து அடித்து அந்த பாட்டிலை முட்டை வைக்கும்போது அவருடைய தலையில தான் முட்டினது போல அவர் பார்த்தோம் அப்படின்னா நெத்தியில தான் கையை வைப்பாரு. ஆனால் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா நெத்தியில காயம் இருக்காது. இந்த பாட்டில் முட்டுனால பார்த்தோம் அப்படின்னா கன்னத்தில் காயம் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த காஃபி ஷாப் வச்சிருக்கக்கூடிய இவரை பார்த்தோம் அப்படின்னா அடிச்சிருப்பாங்க. இவரை அடித்து அந்த நெத்திக்கு பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் ரொம்பவே அதிகமாக வரது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்படி இருந்த காயத்துக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரேமில் காட்டக்கூடிய இந்த காயத்துக்குமான வித்தியாசத்தை பார்க்க முடியும். முதல் காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்திக்கு பக்கத்துலையும் அந்த மூக்கில் மட்டுமே காயம் இருந்துச்சு. இந்த ரைட் சைடு கன்னத்தில் பார்த்தோம் அப்படின்னா காயம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நெத்தி, மூக்கு, ரைட் சைடு கண்ணு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே காயம் இருக்கிறது போலவும் முதல் காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்குமான வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த சீனில் ஏகே ஃபோனில் பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசும்போது அவர் ஃபோனை கவனிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 செகண்டுக்கு மேலே பேசிட்டு இருப்பாரு. அவருடைய ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏஐ மூலமா பேசுறதா சொல்லியிருப்பாங்க. அப்படி 10 செகண்டுக்கு மேலே பேசிட்டாரு அப்படின்னா அடுத்து பேசுறதெல்லாம் 11, 12 அப்படின்னு தானே போகணும். ஆனால் ஏகே கால் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படின்னு திரும்ப ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலை கட் பண்ணிட்டு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக பேசுறது போல காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 10 செகண்ட் போயிருக்கும். திரும்ப பார்க்கும்போது 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படின்னு திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து வரது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இவர் நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரா தான் நிற்பாரு. அங்கே பின்னாடி ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்புவார். ஆனால் ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆட்கள் வரமாட்டாங்க. அந்த 2-3 செகண்ட் கழிச்சு தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வரது போலவே காட்டியிருப்பாங்க.
இப்படி சென்டரா நின்றவர் பார்த்தோம் அப்படின்னா சைடா திரும்பி நிற்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆள் வரதை திரும்பி பார்க்கணும் இல்லையா, அதனால இந்த ஃப்ரேம்ல காட்டும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா மேல ஜாக்கி ஷ்ராஃப் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவரை நோட் பண்ணோம் அப்படின்னா அவருடைய டேபிளுக்கு பக்கத்துல சின்ன துப்பாக்கி தான் இருக்கும், பெரிய கண்ணு பார்த்தோம் அப்படின்னா இருக்காது, சின்ன துப்பாக்கி மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சிசிடிவியை தவிர்த்து ஜாக்கி ஷ்ராஃப் அவரை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம்னா அவருடைய டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கன்னை வச்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆனால் சிசிடிவியில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய கன் இருக்காது, இந்த சின்ன கண்ணு ரெண்டு மட்டுமே இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசன்னா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஏகே அவர்கிட்ட வீடியோ கால் பேசுவார், கையெல்லாம் காட்டி பேசுவார். கிட்டத்தட்ட பிரசன்னா அவருடைய இந்த கூலிங் கிளாஸை பார்த்தோம் அப்படின்னா ஏகே கிட்ட வீடியோ கால் தான் பேசுகிறாரு அப்படின்ற வரைக்கும் நம்ம வச்சிருப்பாங்க. ஏகேவை வீடியோ கால் பேசுறது போல இருக்கும். ஆனால் வீடியோ கால் பேசிக்கிட்டே அந்த ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா சைடில் காட்டுவார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வீடியோ காலாக இருந்தது நார்மல் காலுக்கு மாறி இருக்கும். அது எப்படி அப்படின்னு தான் தெரியல. இந்த இடத்துல பிரசன்னாவை ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, துப்பாக்கியில் சுடுவாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே பிரசன்னா பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி அவர் வச்சிருந்த துப்பாக்கியை கீழே போட்டுருவாரு. இருந்தாலும் இவருக்கு எப்படி இந்த நெத்தியில காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. முதல் பார்த்தோம் அப்படின்னா காயம் சின்னதா இருக்கா, இதே காயம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூஷன் ஆகும்போது இப்படி சின்னதா இருந்த காயம் கொஞ்சம் பெருசாகி ரத்தம் வடிகிறது போல இருக்கும். முதல் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம்லாம் வடியாது, இப்ப ரத்தம் வடிகிறது போல இருக்கும். இப்படி இருந்த காயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி அதிகமா ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கு கீழே வரைக்கும் வடிஞ்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இப்படி அதிகமா வடிஞ்சிருந்த ரத்தம் இப்படி கம்மியா இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இப்படி அதிகமா வடிஞ்சிருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திரிசாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் கிட்ட சுட்டிருப்பாங்க. ஆனா கையில பார்த்தோம் அப்படின்னா சுட்ட இடத்த தான் பிடிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கையிலையும் சுற்றிருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கட்டு வேற போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி பிரசன்னாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்தியில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், அந்த காயம் பெருசா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல காட்டும் போது அந்த நெத்தியில ஏற்பட்ட காயத்துக்கு சின்ன தழும்பு கூட இல்லாதது போலதான் இருக்கும். அதே மாதிரி ஏகே பையன் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்னத்துல காயம் இருக்கிறது போலதான் காட்டியிருந்தாங்க. ஆனா எதுக்கு நெத்தியில இந்த மாதிரி ஒரு பேண்டேஜ் ஒட்டி விட்டாங்க அப்படின்னு தெரியல, காயம் இல்லாத இடத்துலயும் பேண்டேஜ் ஒட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஏகே பார்த்தோம் அப்படின்னா பையனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வருவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவர் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாரு. இருந்தாலும் அவருடைய நெத்தியில பார்த்தோம் அப்படின்னா ரத்த காயம் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டாவது வர சொல்லுங்கப்பா அவரை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே குட் பேட் அக்லி படத்துல இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.